மயிலாடுதுறை நகரில் மக்கள் பயன்படுத்தும் சாலையை சீரமைக்காமல் டாஸ்மாக் கடைக்கு செல்வதற்கான சாலையை அமைக்கும் பணியில் விடியா திமுகவினர் ஈடுபட்டுள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறையில் சமீபத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு சாலைகள் மிகவும் பழுதடைந்து காணப்படுகின்றது. தங்கள் பகுதிக்கு சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று நகராட்சி உறுப்பினர்கள் கேட்டதற்கு நகர்மன்ற தலைவரான திமுகவை சேர்ந்த குண்டாமணி பணம் இல்லை என கூறியுள்ளார். ஆனால் அதே பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு செல்லும் பாதையை புதிதாக தார் சாலையாக போடுவதற்கு 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகள் நடந்து வருகிறது. பணம் ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறும் மக்கள் விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். பெரிய கடை தெரு அதுபோன்ற தெருக்களை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள்லாம் தினசரி அதிகமாக கடக்கிற அந்த சாலைகள்லாம் விட்டுட்டு ஒரு சாலையை முழுக்க அடைத்து ஒயின் ஷாப் இயங்குகின்றது. அந்த சாலையை தற்பொழுது சாலையை மிக அழகாக போடுவது என்பது மிக வேதனை அளிக்கின்றது. மக்கள் பயன்படுத்துகின்ற சாலையை போடாமல் குடிகாரர்கள் செல்கின்ற சாலையை போடுவது என்பது மிக மிக வேதனை அளிக்கின்றது.